வணக்கம் மக்களே. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருக்கிறது மொட்டை கேமிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்பவும் போல மாஸ்டர் சீஃப் தான். என்னென்ன இவ்வளோ வீடியோ போடாதுன்னு கேட்பீங்க. ஓகேவா, கேட்பீங்க, கன்ஃபார்ம் கேட்பீங்கன்னு தெரியும். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டேன் லீவில். நாளைக்கு ஸ்கூலு, நாளைலேருந்து போன வீட்டில் நாளைக்கு ஸ்கூலு வீடியோ வராதுன்னு இருப்பேன். லீவ் போட்டேன். கீழே பார்த்து அங்கே பார்த்தீங்களா கேம் எக்ஸ் இது எங்கடா போட்டு அப்படின்னு கேட்பீங்க. நியூ அப்டேட் வந்திருக்கு. ஃபுல்லாக அப்டேட் பண்ணிட்டு விளையாடுங்க. பக்ஸ் எல்லாம் தூக்கியிருக்காங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம மெயினாக அதுக்கு வந்திருக்கோம், மிஷின் முடிக்க தான். ஓகே, மிஷின் இங்கே சரிங்க. நான் ஒரு ட்ரிக்கு காட்டுறேன், பொண்ணாக மாட்டேன்னா. ஓகே, மிஷின் முடிச்சிடுவோம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கள இந்த கேமர் எக்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும், அது போட்டு கேமர் எக்ஸ்பெக்ட் யோசி இதெல்லாம் பார்க்காதீங்க. கேமர் எக்ஸ்பெக்ட் அப்படின்னு யாரோ போட்டு கீழே எக்ஸ் போட்டு இது யாரு மிஸ்டர் கிரியேட்டிவ் சேனல் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. அதெல்லாம் ரிவைஸ் பண்ணி பார்த்துருங்க. இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, நல்ல கிளைமேட், இதுதான் அதிசயம். டிராஃபிக் இல்லை, கதையை நம்ம தமிழ்லேயே கேட்கலாம். ட்ரெயினும் சரியான நேரத்தில் வந்திருக்கு. இந்த ஹைஸ்ட் செம்மையா இருக்க போது. ஹலோ ரங்கா, சொல்லப்பட்ட இடத்துல டைம்க்கு வந்துரு, லேட் பண்ணிடாத. அவ்வளோதான் மக்களே. இப்போ சவுண்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்போம். ரொம்ப ஸ்லோ பண்ணோன்னா டக்குன்னு அந்த ஸ்டோரி இது வந்தோடனே சவுண்ட் ஆன் பண்ணிப்பேன். ஜீன் சவுண்ட் லைட்டாக அது பண்ணிப்பேன். நல்லா வரும். இது என்ன ரீச் பாண்டு. ஓகே ஓகே ப்ரோ, மூளை லைட்டாக வந்துச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா, கொஞ்சம் பக்ஸ்லாம் தூக்கி இருக்காங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆன்லாம் இருங்க, நான் அப்டேட் பண்ணேனே அந்த இது ஏதாவது செட்டிங்ஸ் செய்யலாமா? டேடி இருங்க, நெட்டாக பண்ணுறேன். ஆயிட மாட்டேன் தான், டக்குன்னு ஓட்டுருவேன். ஓகேவா, கொஞ்சம் சேர்ந்து குமாரே அப்படிடா ஐ இந்த மாதிரி வச்சுக்க சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஐ, செகண்ட் ஐ, தேர்ட் ஐ, நான் ஃபுல்லாக ஐ வச்சுட்டு லாஸ்ட்டு மட்டும் இது வச்சிடணும். என்னது லோ, அது போட்டால் செம்மையாக இருக்குங்க. கிராஃபிக்ஸ்லாம் பார்த்தீங்கல்ல, இதான் நானே பார்க்குறேன். போட சொன்னார், போட்டு பார்க்குறீங்க. இப்போ 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அப்படிங்குது. இது எத்தனை பார்ட் போடணும்னு எனக்கு தெரிலப்பா. எனக்கு ஒரு 5 பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 மிஷினா? ஆமாம், 8 மிஷினு. நானே தெரில, இதுவே 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தெரியலையே, பார்ப்போம். அப்புறம் ஒரு ஸ்டோரி கேம்லாம் போடலான்னு ஒரு இது பண்ணி வச்சுக்கேன். எக்ஸாம்பிள் இது ஸ்டோரி கேம், ஸ்டோரி ப்ளஸ் ஒய்சிட்டி செம்மையான ஒன்று கேம். கேட்டை தந்துட்டாங்க. இந்த வழியாக போகாமையா அந்த வழியாக போகிறேன்னு கேட்குறீங்கன்னா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுன்னா பைக் எதாவது எடுத்துன்னு போவோமான்னு பார்க்குறேன். பைக் தான் பிடிக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பரவாயில்லங்க, கொஞ்சம் நல்லா தான் எடுத்துருக்காங்க. கேமு செம்மையாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேர் ட்ரை பண்ணுங்க. மாஸ் காட்டுங்க. நீங்களாம் இருக்கா ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ட்ரை பண்ணுங்க. அப்டேட் வந்துக்குது, பக்கெலாம் தூக்கிடுறாங்க. அதை நான் அப்புறமா பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கே பக் வரல. தூக்கி இது ஒரு ஃபோன் வச்சுக்கலாம். ஓகே, ஃபுல் சவுண்ட் வச்சாச்சு. இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, ஃபோன் கையில் ஃபோன் இல்லைன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஹலோ பிரியா, நான் பாதி தூரம் வந்துட்டேன். ஒரு நிமிஷத்தில் அங்கே இருப்பேன். நான் உடனே அங்கே போயாகணும். என்னன்னா இதுக்குள்ளே கூட இருக்க மக்களே. ஐயோ, கன் வேறு போயிடுச்சு. கன் ட்ராப். அது கீழே இடம் போடும். இந்த மாதிரி கன்று வாங்கிக்கோங்க போயிட்டு ட்ராப்புன்ட்டு. அப்படியே இது வர ஸ்ட்ரைட்டாக போட்டு கிளம்பினே இருக்கணும். ஓகேவா மக்களே, ஸ்ட்ரைட்டாக போட்டு கிளம்பினே இருக்கணும். சும்மா இது பண்ணக்கூடாது.
சரி நெக்ஸ்ட் இப்போ அங்கே போகணும். டேய் கண்ணு முன்னு தெரியாம ஓட்டுற. டேய் தூ வாடா. நம்ம முடிச்சுட்டாங்க போங்க. அப்பா இது கொடுத்தாங்களே நல்லதுக்கு தான் மக்களுக்கு கொடுத்தோம். டேய் பின்னாடி கண்ணு தெரியாத கப்பத்தி போடா நாய தெரியாம. டே என்னடா பவுன்ஸ் ஆகுது ப்ரோ. சரி நம்ம ஒரு இது கூட முடிக்கல. அசிங்கமா இல்லை அப்படின்னு கேட்பீங்க. தெரியுது. ஐயோ அந்த வேதனை இருக்கே வேதனை சொல்ல முடியாது. அப்போ எதுக்குடா வாங்கின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணி சொல்கிறது உனங்க வச்சு. ஓகே இந்தியன் பைக் ரேசிங்கோட ஒரு கேம் நல்லா இருக்குது. அந்த கேம் நான் கேளுங்க போடுறேன். என்ன கேம்னா இந்தியன் பைக் ரேசிங் மாதிரியே ஒரு கேம் தான். ஓகே உனக்குள்ளே அதை நிறைய இது சீட் கோடு அதெல்லாம் கொண்டு வந்தாங்க பார்த்திங்க. அப்படியே நம்ம விட்டு வேணாம். அப்புறம் மிஷின் ஃபெயில்டு யுவர் ஸ்டூபிட் யுவர் பில்லி கார் அப்படின்றவாங்க. அவ்வளோ இறங்கிட்டா ரங்காவா இது செல்ஃபி எடுத்து பார்த்துட்டு இங்கே பிடிச்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் யார் ரங்கான்ட்டு. இந்த லாரி வச்சு அந்த காம்பவுண்ட் தான் ஈஸியா ஜம்ப் பண்ணிரலாம். நல்ல ஐடியா. இந்த துப்பாக்கியை எடுத்துக்கோ. பாதுகாப்புக்கு உள்ளே காவலர்கள் இருக்கலாம். ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மூடுங்க. இருங்க கொஞ்சம் கேம்ஸ் உண்டு. இது போதும் அவங்களே கேட்குதா? அந்த புல் சவுண்ட்லாம் கேட்டால் போகும். ஓகே எமர்ஜென்சிக்கு ஏதோ ஒன்று எடுத்து சொல்கிறாங்க. ஏதோ ஒன்றுலாம் இல்லை. ஐயோ வாய்க்குள்ள வருது. அப்படி நம்பா டேய் ஐயோ டேய் இந்த எப்படி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு மேலே போயிடுதுங்க இந்த கேம் பிளே. சை தேவையில்லாம அந்த இது போட்டு தான் கொஞ்சம் நெட்டுச்சு. போட்டும் அப்புறம் அந்த சேட்டு நாய் இருக்காம சேட்டு வந்து காலை விட்டானே சேட்டு ப்ரோ. அவன் அப்படியே இறங்குடா. அவ்வளோதான் பாருங்கள் எல்லாம் கேங்காக இறங்குறாங்க. மேங்கேமா ஒத்து கிண்ணங்கண்ணா எடுக்கிறேன். கிண்ணங்கண்ணா போட்டா எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டா. பிரியாணி பார்த்துக்கோ நான் போய் எடுத்துனானே. ஓடுறா ரங்கா மாஸ்க் காட்டுறான்டா. அடே என்னடா இவ்வளோ தூரம் ஜம்ப் பண்ணுற? ஓகே அதெல்லாம் கண்டுக்கூடாது. பிரியா நீ எங்க வரியா? இல்லை நான் கிளம்பிட்டா. ஓகே ஐயோ என்னடா இவ்வளோ திரும்புது ஓவரா. இந்தியன் ஹெலிகாப்டர் மேலே முட்டோம் நம்ம இது நாங்கள் எவ்வளோ லேட் ஆகுங்க? சேஃபான பார்க்கலாம். லேண்டிங் வந்து கரெக்டாக 10,000 கொடுத்துறானுங்க. போடு மிஷினு ஃபஸ்ட்டு மிஷின் முடிச்சுக்கிறோம். அதுக்குள்ளே அது ஒரு லோடு ஆகும் மக்களே. என்ன ஆகும் மட்டும் பார்ப்போம். ஒரு சாதாரணமாக வந்துட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே நிறைய சீட் கோடு வந்து அதே சீட் கோடு தான். இங்கே பாருங்க ஃபோன் பார்த்துக்கினே இது ஒன்று கேன்சல் பண்ணுறேன். சரி எப்படி வர்றாங்க? ஓகே அதுக்கப்புறம் அந்த நான் ஏன் ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கினேன்னா அது மட்டும் காமிச்சிட்டு போகிறேன். அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஏன் இறங்கினேன்னா இருங்க மக்களே கொஞ்சம் இது பண்ணலாம். கோவில் எங்கே இருக்குன்னா இங்கேருந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக போனால் கோவில். ஓகேவா ஸ்ட்ரைட்டாக இந்த ரோட்லேயே போனால் இந்த சின்ன லைன்லேயே போனால் கோவில். அங்கே போயிட்டு மட்டும் நான் காமிக்கிறேன்.
ஏன்டா போன வாட்டி வந்து ஏன்டா ஹெலிகாப்டர் ஃபுல் கம்மி பண்ணிக்கலாம் தான் ஸ்டோரி இல்லைல்ல. அதாவது ஏன்டா போன வாட்டி ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு மேலே போனேன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும். அந்த டவுட் கிளியர் பண்ண தான் இப்போ நம்ம போகிறோம். ஏன்னா அங்கே வந்து டோர் மாதிரி ஒன்று க்ளோஸ் ஆகி இருந்துச்சு, புரியுதுங்களா? இப்போ இருந்துச்சு, ஆனால் இப்போ தூக்கிட்டாங்க பக்கை. ஓகேவா? அந்த பக்கை அதுதான் காட்ட போகிறேன் உங்களுக்கு. நான் வாயிலே சொல்லிட்டேன், உங்களுக்கு சர்ப்ரைஸ் போயிருக்குமே. இருந்தாலும் போவேன். சரி, கரெக்டாக போவோம். இரா அப்பா கடவுள மக்களே. இப்போ போன வாட்டி ஐயோ இது இல்லை, போன வாட்டி வந்து கொஞ்சம் ஆங்கிள் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த பின்னாடி போட்டால் தானே பிரேக் ஆகும். அந்த பின்னாடி அதாவது பிஃபோர் என்ன சொல்லுவாங்க, முன்னாடி போகிறது பின்னாடி போகிறது இருக்கலாம். இங்கே பாருங்க கோவில் தூக்கிட்டாங்களா இல்லைன்னு தெரில, தூக்கிட்ட மாதிரி தான் இருக்குது எனக்கு. அதனால தான் எனக்கு ஒரு டவுட்டு தான் மக்களே. ஓகேவா? தூக்கலைன்னா மன்னிச்சிக்கோங்க. ஆஹா தூக்கலை மக்களே, தூக்கலை. ஏன் நான் தூக்கிட்டேன்னு சொன்னேன்னா, நீங்கள் எப்படி போக முடியும்னா, நான் ஏன் தூக்கிட்டேன்னு சொன்னேன்னா அது ஒரு காரணம் இருக்குது. அது எதுக்குன்னா, இந்த மிலிட்ரி பிளேஸில் ஒரு இடம் ஓப்பன் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இடமும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ அந்த இடம் ஓப்பன் ஆகிடுச்சு. சரி இது ஓப்பன் ஆகிருக்கும்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபேர் மக்களே, அன்பிலீவபிள் மக்களே. இது மட்டும் தூக்கினா போதும், கேம் செம்மையான மக்களே. மக்களே ஐயோ காலு அங்கே முன்னாடி என்ட்ரன்ஸ் இருக்கு மக்களே. சிவன் சாமி முன்னாடி வந்தீங்கன்னா அங்கே என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே பாய்.